இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா பண்றதா இருந்தா உங்களுக்கு யாராவது அதை பத்தி சொன்னாலோ இல்ல பேசினாலோ தான் ஞாபகத்துக்கு வரும். இல்ல நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் தான் உங்களை அப்படி நம்ப வச்ச ஏடி. ஆனா உண்மை என்னன்னா, நான் பிளான் பண்ண மீட்டிங் எங்க நடக்க இருந்ததோ எப்ப நடக்க இருந்ததோ எல்லாமே பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு. சீக்ரெட்னா இப்படிதான் இருக்கணும். இத நான் சொல்லிதானே உங்களுக்கு இப்ப தெரியுது. அது உனக்கு மட்டும் இல்ல, என் கூட இருக்கிறவனுக்கு இப்பதான் தெரியும். என்னுடைய டீலிங்லாம் சூப்பரா நல்லபடியா முடிஞ்சது. புதுசா சரக்கு இம்போர்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்சா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டி. ஐ மீன் ஏடி. ஏடி, I am going to burn the bug along with the body. ஐலி, யாரு? வருமாவா? அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ப்ரூஸ்லே கொன்னுட்டான். வாட்? என்ன சொல்ற? எப்ப நடந்துச்சு இது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவனை கொன்னுட்டு தான் என்கிட்ட பேசினான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. அது எப்போ? வர்மா நம்மள டைவர்ட் பண்ணி அவன் டீலிங்க முடிச்சிருக்கான். ப்ரூஸ்லிய கொன்னுட்டு முடிஞ்சா என்ன புடின்னு என்கிட்ட சவால் விடுறான். சிவா, கபிலன் கார் இல்ல? கபில இன்னும் வரல போல. இன்னைக்கு நாளே டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. பேசாம ஸ்கூலுக்காச்சும் போயிருந்திருக்கலாம். தேவையில்லாத அலைச்சல் வேற. நாம ஏதோ நினைச்சு போனா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. இப்போ இல்லனா இன்னொரு சிச்சுவேஷன் கிடைக்காமலே போக போகுது. நீ வேற எதை நினைச்சு கவலையா இருக்க? அண்ணிய நினைச்சுதான். அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நாம இன்னும் எத்தனை நாள் தான் அவங்கள ஏமாத்திட்டு இதே கில்ட்டோட இருக்கிறதுன்னு தெரியல. நம்ம கல்யாணம் பண்ண மாதிரி டிராமா ஆரம்பிச்சோம். இத மெயின்டைன் பண்றதுதான் நமக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. சரி விடு, இப்ப திடீர்னுலாம் ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்த வேலை முடிகிற வரைக்கும் தானே. அதுக்கு இன்னும் எப்படியும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. பாத்துக்கலாம். ஏர்போர்ட்ஸ் வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. இருந்தாதான் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண முடியும். அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலையா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி டிராமா தான் போட்டுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம என் அக்காவையே நீங்க ஏமாத்திருக்கீங்க. இதுல நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. அக்கா கிட்ட நான் வேற ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டேன். அதை நினைச்சாதான் இன்னொரு மாதிரியா இருக்கு. நினைச்சேன்.
ஷிட். என்னாச்சு? கபிலன் நம்ம பேசுறத கேட்டிருப்பான்ல. ஐயோ, ச்சே. ஐயோ. தெரியலையே. என்னங்க உங்களுக்கு காஃபி வேணுமா? கபிலன் இங்கதான் இருக்கானா? தெரியலையே. யாரோட ஏர்போர்ட்ஸ் இது? இப்ப என்னதான் பண்றது? ச்சே, இப்படி அசால்ட்டா இருந்திருக்கும். என்ன இதுல வாய்ஸ் கேக்குது? இதை யோசிக்காம நாம வர பேசி தொலைச்சிட்டோம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிவா அண்ணனும் அண்ணியும் அவங்க ரூம்ல பேசுறது இதுல கேக்குது. அப்போ அவங்க ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்க ரூம்ல அவங்களுக்கே தெரியாம யாரோ மைக் வச்சிருக்காங்க. அக்கா அக்கா என்ன என்ன இங்க விஷயம்? பாருங்க, சிவா அண்ணன் ரூம்ல யாரோ மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்கறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏய், கண்டிப்பா சந்தர்ப்பம் வரப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறேன். சிவா, அயலி, இங்க வாங்க. என்னாச்சு? அக்கா நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம். என்ன நடக்குது இந்த வீட்ல? இது என்ன வீடா இல்ல என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இந்திரா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. யார் என்ன பண்ணாங்க இப்போ? புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கறத ஒட்டு கேக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா?